ஒரு நல்ல மனுஷனை கத்தி கதறி அழ வச்சிட்டிங்களடா. உங்களுக்கெல்லாம் அவர் என்னடா துரோகம் பண்ணார் மனுஷன்? அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார்ரா. மேனேஜர் ஆகினார், ஒரே ஒரு வேலை செஞ்சாப்புல. அதுக்கடா இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கண்டஸ்டெல்லாம் திட்ட முடியாது. ஒரு சிலரை மட்டும் திட்டலாம். பிக்கல்ஸ் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாப்புல. ஒவ்வொரு வார்த்தையும் நான் பார்த்து பேசியிருக்கேன். எனக்கு என்ன ட்ரிகர் ஆகாதா, கோபம் வராதா? ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் பார்த்து பார்த்து பேசல. உங்களுக்காக எல்லாமே பண்ணணும்னு நான் நினைக்கல. ஸ்டாருக்காக நான் இந்த கேமே விளையாடல. நான் ஒரு காமெடி தான் பண்ண வந்திருக்கேன். என்ன ஏன் சீரியஸாக ஆக்குறீங்க? விக்கல்ஸை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? என்னை நம்பி வெளியே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கதறி அழுறாரு விக்ரம். அவருக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்ன தெரியுமா? பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு வேளை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த பிராண்டே கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக வந்து இருக்கார். வெளியே ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் கோவம் வராமல் இல்லை. காலையிலே சாண்ட்ரா அவர்கள் வந்து சாகுங்கடா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அப்போயே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிருப்பார்ப்பில். ட்ரிகர் ஆகி என்னங்க அவங்க சாகுங்கடான்னு சொல்கிறாங்க, எங்கேயாவது போய் அடைங்க அப்படின்னு சொல்லி உடனே கோவப்பட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருப்பாப்புல. ஸோ டோட்டலாக மேனேஜர் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணி விட்டாப்புல. அதுக்கடுத்த சபரிநாதர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்திருக்காப்புல. ஸோ அதனை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு எங்கே தான் போச்சு அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். இதுக்கும் திட்டு வந்துடுவானுங்க. ஓகேவா? இப்போ கேப்டன் திவ்யா எங்கப்பா அதை சொல்லுங்கள். ஒரு விஷயம் அவங்கள மீறி கை மீறி வந்து போயிட்டுருக்கு. அப்போ கேப்டனாக நீங்கள் என்ன தான் டாஸ்கில் இருந்தாலும் டாஸ்க்கை விட்டு ஒரு விஷயம் வெளியே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ் எ கேப்டனாக நீங்கள் ஒரு முடிவுகளை வந்து எடுக்கணும். கரெக்டு தானே? அப்போ எங்கே போனீங்க திவ்யா? அப்போ நீங்கள் எனக்கு கொளுத்தி போடுங்க, இந்த ஊடு முழுக்க பற்றி ஏறிட்டோம், பரவாயில்ல, கேப்டன்சினாலும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இது என்ன ஸ்டாண்ட்? அது ஆக்சுவலாக நீங்கள் தான் அந்த வீட்டோடைய டிசிப்ளின் டீச்சர், டெக்கோரம் டீச்சர். ஸோ நீங்கள் தான் வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ கனியக்கா வந்து கேப்டன்சி பண்ணாங்க. அந்த கேப்டன்சியில் இருக்கும்போது அவங்களும் டாஸ்க் பண்ணாங்க. என்ன ஆனாலும் அவங்க தலைவராக சில முடிவுகளை வந்து எடுத்தாங்க பிரச்சனைகள் வரும்பொழுது. ஸோ அந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? திவ்யா, வேர் இஸ் திவ்யா? வேர் இஸ் கேப்டன் திவ்யா? அதாவது நான் ஒரு புது திவ்யாவை நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? அவங்க அந்த ஸ்டேஜில் அவங்க வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது ஸ்டேஜில் பேசின விஷயங்கள்லாம் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிசிப்ளின், டெக்கோரம், இவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு, அப்போ கூட சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து திவ்யாவை ரோஸ்ட் எல்லாம் பண்ணல, நியாயத்தை தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ இந்த வாரத்தில் டாஸ்க் வந்து நடக்குது. எந்த கண்டஸ்டண்ட்டாவது பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கிற லெவலுக்கு, உதைக்கிற லெவலுக்கு, கெட்ட வார்த்தைகளை திட்டுற லெவலுக்கு எவனா போயிருக்கானா? போகல. டாஸ்க்கை விட்டு வெளியே வராமல் கரெக்டாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருக்காங்கல்ல. அப்போது அந்த சாட்டர்டே எபிசோடு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ அதை வந்து அவங்க ரிவீல் பண்ணணும், அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கேமில் காட்டணும், அந்த சென்ஸை வந்து அவங்க மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டோட்டலாக மறுபடியும் பழைய பிரச்சனையே பேசி ஊதி பெருசாக்கி மறுபடியும் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அதை விடுங்க. இதை சொன்னாலே உங்களுக்கெல்லாம் கோவம் வரும். ஓகே, விட்டுருங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம், பார்வதியெலாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. கனியக்கா எங்கே போனாங்க அப்படின்றதே தெரியல. பார்வதியெல்லாம் பேசியே நான் பார்க்கவே இல்லை. லைவ்லேயே எப்பயாச்சும் தான் வராங்க அவங்க. பாவம், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட்டை வாங்கிட்டு ஒரு வேளை வைல்டு கார்டு வந்து அடித்த அடியில் மேடம் வந்து எங்கே போனாங்கன்னே தெரில, அந்த மாதிரி வந்து ஆயிட்டாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா இவங்க வந்து இவ்வளோ டாலரன்ஸாக வந்து இருக்காங்க? எப்படி சாண்ட்ராவெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க, அப்பயும் அமைதியாகவே இருக்காங்க. பிரஜன் அவர்கள் வந்து வெறுப்பேத்துறாப்புல, வாங்க இங்கே கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட சொல்லுங்கள் நீங்கள், நான் க்ளீன் பண்ணிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாப்புல. அப்பயும் அமைதியாக பொறுமையாக பேசுகிறாங்க. என்ன பாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது. ஏன்னா காணாமல் போயிட்டாங்க. கமருதீன் எங்கப்பா? கமருதீன் அப்படி கோவப்படுவார், அடிக்கிறதுக்கெல்லாம் போவார். அவர் எங்கே போனார்? அந்த ப்ராங்க் கூட காணாமல் போயிட்டார் அவர். ஓகேவா? எத்தனை பேர் அந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க தெரியுமா? கனியக்கா எப்போதும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆளுமை கம்பல்சரி இருக்கும். இப்போயும் வந்து அப்பப்போ ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க. பட் முன்னளவு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. அப்போது அந்த சாட்டர்டே எபிசோடு அவங்கள அவ்வளோ மாற்றிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். யாருமே அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரல, யாருமே அந்த டாஸ்க்லேருந்து வெளியே வரல. வெளியே வர வச்சது 2 பேர் மட்டும்தான். ஒன்று சாண்ட்ரா, அவங்களுக்கு சீக்கிரட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க. ஓகே. அதாவது ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகணும், இல்லை ஒரு பிரச்சனையில் நம்ம வந்து உள்ளே புகுந்து பேசணும்,
இல்லை அந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும், இல்லை அந்த பிரச்சனை வரும்போது தன்னுடைய நிலைப்பாடை வந்து சொல்லணும், இல்லை அந்த ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க யார் அப்படிங்கிறத முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகணும். அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பேசலாம். கமருதீன் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, நீங்கள்லாம் என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பேசலாம். வாண்டடாக போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் திணிக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும். வாண்டடாகவே நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. மக்களே, ஆரம்ப காலகட்டத்தில் குறிப்பாக வைல்டு கார்டு என்ட்ரி ஆகும்போது திவ்யாவுக்கு நான் தான் சொன்னேன், டிசிப்ளின் பற்றி பேசுகிறாங்க, டெக்கோரம் பற்றி பேசுகிறாங்க, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா ஸ்பீச் பண்ணுவாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஆக்சுவலி நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து டுவர்ட்ஸ் பார்வதி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது பார்வதியே பெட்டராக வந்து இருக்காங்க. இப்போ 2 பேரையும் நான் ஏன் கம்பேரிட்டிவ்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பார்வதி தான் அவ்வளோ கத்துவாங்க, அவ்வளோ பேசுவாங்க. பார்வதியை நல்லா திட்டியிருக்கேன், நிறைய கிளின்னு கிழிச்சிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வீக்கெல்லாம் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாம். இந்த பக்கம் திவ்யா 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பார்வதிக்கு ஒரு சரியான ஆள் திவ்யா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் திவ்யா வந்து பார்வதியை விட பல மடங்கு பெருசாக இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு ஹீரோ இருக்கணும்னா ஒரு வில்லன் இருக்கணும். இப்படி கேமை கொண்டு போகணும். 2 பேருமே வில்லனாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதுதானே இங்கே பிரச்சனை. இதில் பிக் பாஸே ஃபீல் பண்ணி வந்த கெஸ்ட்டுங்கிட்ட ஒரு 16 சாரி வேணால் கேட்குறேன் அப்படின்னு பிக் பாஸே கெஸ்ட்டுங்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ கேம் ப்ளே பண்ணுங்கங்க. இப்போ வெளியிலேருந்து வரும்போது அதை தானேங்க சொன்னீங்க, கேம் ப்ளே ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க, பிக் பாஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க, விஜய் சேதுபதியை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. திவ்யா கணேஷ் தானே சொல்லிட்டு தானே, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான். யாருங்க புதுசாக க்ரியேட் பண்ணி சொல்ல, நான் புதுசாக வந்து சொல்லலை, அவங்க ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கெமி சொல்கிறாங்கங்க, இது பிக் பாஸ் வந்து பேசுகிற நேரம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீ ஏன் அப்படி பேசுகிற, நீ என்ன அவ்வளோ கோவப்பட்டு பேசாதீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கெமி சொல்கிறாங்க, பிக் பாஸ் பேசுகிற நேரம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அது அவங்களே அப்படியே உல்ட்டாவாக மாற்றுறாங்க. நீங்கள் ஏன் அப்படி வந்து, நான் கோவப்பட்டுலாம் பேசலைங்க, நான் கூலாக தாங்க பேசுகிறேன், நான் கோவப்பட்டுலாம் பேசலைங்க, நான் கூலாக தாங்க பேசுகிறேன், அதையே கோவப்பட்டு தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அவ்வளோ என்ன இருக்குது? இப்போ பிக் பாஸை மதிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் கப் சுப்புன்னு வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்கணும்ல. வேர் இஸ் கேப்டன்சி? எங்கே கேப்டன்சி? இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஆஸ் எ கேப்டனாக நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க? வெளியிலேருந்து இவ்வளோ ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கீங்களே, ஆஸ் எ கேப்டனாக இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு யூ ஷுட் கிவ் சம் ஆன்சர். கரெக்டு தானே? அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணவே கிடையாது. நீங்கள் பிரச்சனையே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இவங்க வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது, இப்போ சாண்ட்ரா அவர்கள் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படின்றத டாஸ்க் அப்படிங்கிறத தாண்டி தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன தான் கண்டஸ்டண்ட்டாக வெற்றியே பெற்றாலும் ஆஸ் எ கேப்டனாக அவங்க வந்து தோல்வி விட்டுறதா தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து திவ்யா அவர்கள் வந்து ஃபெயில் தான், அது 100% ஃபெயிலு, அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணி பாருங்கள். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் வந்து பார்வதியை டார்கெட் பண்ணும் அப்படின்றதுல மட்டும் மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு கேமு. இதை தான் விக்ரம் வந்து மறுபடியும் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தர் வந்து கயாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த இடத்த வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதோ சம்திங் பண்ணுறாங்க, பிரச்சனைக்கு உள்ளர போகிறாங்க, இல்லை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் யாருமே போகாதீங்க அவங்க பின்னாடி. அவங்க கோச்சிக்கிட்டோம், கத்தனா கற்றுட்டோம், பேசுனா பேசிட்டோம், தயவுசெய்து அதை கன்சோல் பண்ணுறேன், காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு சொல்லி தயவுசெய்து அவங்க பின்னாடி போகாதீங்க அப்படின்றத தலைப்பாடாக அடிச்சிட்ருக்காப்புல விக்ரம். எதுக்காக சொல்லிகிட்ருக்காங்க? அட்டென்ஷன் அவங்க சீக் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் அதே பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க அதே தான் பண்ண போகிறாங்க. இப்போ பார்வதியோட விஷயத்துலையும் அதுதான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அத்தனை பேர் வந்து எதிர்த்து திரும்பி ஒருத்தராக வந்து பேசி அந்த பொண்ணை வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் புறமோவதியாக மாற்றிட்டீங்க. இப்போ திவ்யாவும் அதே தானே பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியுமா நீங்கள் இங்கேருந்து ஒரு புது விளையாட்டு விளையாடுறதுக்கு போயிருக்கீங்க. மறுபடியும் பார்வதியவே டார்கெட் பண்ணின்னு திவாகரையே டார்கெட் பண்ணிவிட்டு என்ன ஆட்டம் இது? புரியல எனக்கு. புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பார்வதியே விட்டுருங்க, அவங்களாவே போயிடுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு 60-70 நாட்கள் தாண்டது பெரிய விஷயம். இருக்கிற உண்மை அதுதான். யார் என்னதான் அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசினாலையும் மக்கள் அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். மக்கள் அவங்க பெருசாக ஏற்றுக்கலை. கம்பேரிஷனே எதுக்காக வந்துச்சு? நீங்கள் மறுபடியும் அவங்களே போய் குத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வேளை வெளியிலேருந்து ஓகே பார்வதிக்கு செம்ம ஏட்ரட்ஸ் இருக்காங்க, அவளை போய் பொலன்னு பொழந்தோன்னா
கம்முன்னு வந்து அதாவது அந்த ஏட்டர்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டர்ஸாக மாறுவாங்களோ அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, அதுக்கேற்ற மாதிரி பார்வதி ரிப்ளை பண்ணல, பேசலை, அமைதியாயிட்டாங்க. இங்கே தான் கேமே. செம்ம ஸ்மார்ட் கேம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் திவ்யாவை எதிர்த்துட்ருக்காங்க. இதுதான் கேமே. ஆனால் நீங்கள் அவங்கள எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவங்க வலையில் விழுந்துட்டுருக்கீங்க. என்ன கொடூரமோ போங்க. ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.